அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, விருச்சிக ராசி. செவ்வாயை ஆளக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேயர்கள் கூட பழகுவது அப்படிங்கிறது ஒரு கத்தி மேல நடப்பது போன்று தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசிக்காரரு சாதாரண விஷயத்துக்கு கூட பயங்கரமா கோவப்படுவாங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரர்ட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. இவங்க பகையை பாராட்டுறதுக்கு ரொம்ப சிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தருக்கு பாராட்டுறதுக்குமே ஒரு மனசு வேணும் இல்லைங்களா? இவங்க பார்த்தீங்களா, யாரா இருந்தாலும் நல்லது செஞ்சோம் அப்படின்னா, அவங்கள நிறைய பாராட்டுவாங்க. மேலுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைக்கும் திருப்திகரம் வகையில் உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத நல்ல செய்திகள் வர இந்த காலகட்டம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலுமே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான இந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள் இருக்கு. அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் பெற முடியும். அது என்ன அப்படிங்கிறதையும் மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், மேலுமே நீங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸாக காத்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலுமே இது போல் தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர் தாங்க இந்த ராசிக்காரரு. இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்திங்களா ஒரு அருமையான ராசின்னு தான் சொல்ல முடியும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க ஒரு அதிகமாக உணர்ச்சி பாசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட அதிகமாக கோபப்படுவாங்க. அந்த கோபம் தான் இவங்களுக்கு பலவீனமாகவும் இருக்குங்க. அந்த கோபத்தை குறைச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், பதிவு உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் வகையில் தான் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி சகோதரர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தாயின் அன்பு ஆறுதல் உங்களுக்கு கொடுக்குங்க. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரக நிலைகள் ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருந்தா கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே தன்னம்பிக்கையான ஒரு வாரகமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. ராசி அதிபதி செவ்வாய் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் அடைகிறாருங்க. ஜாதகரோட முயற்சி எளிதில் வெற்றி பெறும் வகையில் உங்களுக்கு அமையும். வார ஆரம்பத்தில் உங்களுக்கு தொழிலில் மந்த போக்கு நிலவினா கூட நிலையான ஒரு முன்னேற்றம் நீங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகுது. மேலுமே பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களோட வாழ்க்கையான உயரப்போகுது. பெரிய மனிதர்களோட உங்களுக்கு அரசியல் செலவு ஏற்படலாம். மேலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. உடன் பிறந்தவங்களோட அன்பும் அரசனையும் உங்களுக்கு இருக்கும். மேலுமே பாக பிரிவினைகள் உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. ஒரு நல்லது நடந்தால் கூட கெட்டது நடந்தாலும் அதற்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா மனதில் நிலவக்கூடிய வெறுமை, தேவையில்லாத ஒரு கற்பனை, பய உணர்வு உங்களுக்கு குறையும். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்கார்ட்ட பார்த்திங்களா குழப்பமும் கொஞ்சம் அதிகனே சொல்லலாம். மற்ற ராசிக்காரோட இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழப்ப நிலைகள் குறையும். இடப்பெயர்ச்சி உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. கடன் தொல்லையுமே அதிகரிக்கும். தேவையில்லாத வழக்குகள் மற்றும் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. சில பேர்த்துக்கு விபரீத ராஜயோகத்தினால அதிர்ஷ்ட சொத்து, நகை, பணம், பாலிசி, முதிர்வு தொகை இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். மேலுமே நவீனகரமான பொருட்களில் சேர்க்கையானது அதிகரிக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே புகுந்த வீட்டோட பாராட்டும் அன்புமே கிடைக்கும். விநாயகரை வழிபட உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் வகையில் தான் உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குமே விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுசம், கேட்டை நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்குரியது. மேலுமே இந்த விருச்சிக ராசி பொறுத்த வரைக்குமே விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வக்கர குருவுனால் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு, அந்தஸ்து இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். பணவரவு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் தான் அமையுங்க. பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் வகையில் இருக்கும். கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றி மகிழ்வீங்க. அடுத்ததை பார்த்தோமா அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது? சனியோட பார்வை ராசிக்கு
மாரடைப்பு ஏற்படுவதனால உடல்நிலையில் எப்போதுமே நீங்கள் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஆயில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆயிலை குறைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுள் கூடும். ஸோ நீங்கள் ஆயிலை குறைச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி, யோகா இது எல்லாமே செய்யுங்க. குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதனால் வேலை மற்றும் தொழில் மீது அக்கறையானது உங்களுக்கு அதிகரிக்கும். வரவுமே அதிகரிக்கும் வகையில் தான் உங்களுக்கு இருக்கும். பழைய கடன்கள் எல்லாமே அடைச்சி மகிழ்ச்சியுமே பெறுவீங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம். கேட்டையில் பிறந்தவன் கோட்டை கட்டி வாழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் இந்த கேட்டை நட்சத்திரம். கேட்டை 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் புதனால் திட்டமிட்ட வேலைகளை எல்லாமே நடத்தி லாபம் காண்பீங்க. வியாபாரம், தொழிலில், உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளுமே நீங்கும். உங்களோட செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்களா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இறை வழிபாடுகள் செய்யுங்க. இன்னும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்றத்தையும் காண முடியும். மேலுமே நீங்கள் தொடர்ந்து வெற்றி பாதையில் போக எங்களோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோங்க. தை அமாவாசையானது 2026 ஜனவரி 18/1/2026 வருகிறதுங்க. இதுவுமே ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த தை அமாவாசை வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. அமாவாசை திதி பார்த்திங்களா 18 அதிகாலை 1:20 மணிக்கு தொடங்கி ஜனவரி 19 அதிகாலை 2:31 மணி வரைக்குமே இருக்குங்க. எனவே நீங்கள் ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் புண்ணிய நதிகளில் நீராடி அல்லது வீட்டிலேயே கூட நீர்நிலைகளை நினைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் காய்கறிகள், பழங்கள், கீரைகள் சமைத்து அமாவாசை காய்கறிகள் வழிபாடுகள் செய்வது மிக மிக முக்கியம். இது பித்ரு சாபம் நீங்கி செல்வ வளம் உங்களோட வாழ்க்கையில் பெருகிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அன்றைய நாளில் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைப்பது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசையாக இருக்குது. மேலுமே நீங்கள் மாதம் செய்ய முடியலனா கூட இந்த புண்ணியத்தை கொடுக்கும். இந்த தை மாதத்தில் கண்டிப்பாக செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். மேலுமே நீங்கள் பித்ருகளோட ஆசி இருந்தால் மட்டுமே நமக்கு முன்னோர்களோட ஆசி கிடைக்கும். முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டும்தான் குலதெய்வத்தோட அருளுமே நமக்கு கிடைக்கும். இது அனைவரோட அருளுமே நமக்கு கிடைக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இனிதே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கவும் இது ஒரு காரணமாகவும் இருக்கும். மேலுமே பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இது எல்லாமே தீர வேணும், நம்மளுடைய வாழ்க்கை சுபிட்சமாக மாற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யுங்க. மேலுமே முன்னோர்களுக்கு அன்றைய நாளில் படையல் போட்டு முன்னோர்களோட படம் இருக்கு இல்லைங்களா, அந்த படத்துக்கு நீங்கள் மாலை போட்டு நீங்கள் அன்றைய நாளில் வணங்கி வாங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும். மேலுமே இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் பல யோக பலன்கள் நிறைய காத்திருக்கு. சில இடங்களில் வேலையில் போராட்டமாக கூட இருக்கும். ஆனால் சில இடங்களில் சவாலாக கூட இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சம்பள உயர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அலுவலகத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பாராட்டும்படியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுமே கிடைக்க இந்த காலகட்டத்தில் தாமதமாகலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பான லாபம் கிடைக்கும். தொழிலை மேம்படுத்த ஒரு தகுந்த நேரமாக இந்த நேரமானது இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த முரண்பாடுகள் தீருங்க. குழந்தைகளால் சிக்கல்கள் ஏற்படலாம். அதே மாதிரி பெரியவங்களோட ஆதரவுமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலுமே முன்னோர்களோட ஆசையும் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை காண முடியும். குழந்தைகளோட உயர்வில் மற்றும் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. மேலுமே அவங்களோட போக்கிலேயே நீங்கள் விட்டு பிடிங்க. குழந்தைங்கள தினமுமே நல்ல விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. மேலுமே கலைத்துறையில் திறமைக்கு தகுந்த வாய்ப்பு கிடைத்து வருமானமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி புதிய முதலீடு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா, பிளான் பண்ணி செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்கள் எல்லாமே கொடுக்க போகுது. செவ்வாய் 3ல் இருக்கிறதுனால மணல் செங்கல் வியாபாரத்தில் நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண போகிறீங்க. வியாபார விஷயத்தில் நீங்கள் எந்த முடிவையுமே நிதானமாக எடுக்கிறது தான் நல்லது. புதிய முதலீடுகளை எச்சரிக்கையாக செய்யுங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த விருச்சிக ராசி பார்த்திங்களா தேலை சின்னமாக கொண்டு இருக்குங்க. மேலுமே இந்த ராசிகள் நீர்நிலைகள், ரகசியங்கள், ஆழ்ந்த ஆராய்ச்சி, போராட்டம், திடீர் மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே குறிக்கும். இதன் அதிபதியான செவ்வாயே காரகனாக இவங்க உறுதியானவங்க. மேலுமே தைரியசாலியாக இருப்பாங்க. கடின உழைப்பாளியாகவும் ஆனால் கோப குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க பழைய பழக்கங்களை உறுதியாக பின்பற்றுவாங்க. மேலுமே நிறைய சிக்கலான விஷயங்களை கூட எளிதில் ஈஸியாக செஞ்சு முடிப்பாங்க. சேமிப்பு மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் ரொம்ப சிறப்பாக விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க.
மேலுமே இவங்களுக்கு நீர் ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசியாக இருக்குங்க. மேலுமே இவங்க பார்த்தீங்களா, தன்னோட கொள்கையில் உறுதியாக நம்பிக்கையோ செய்ய முடியும் அப்படின்னு பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. எதையுமே அசைக்க முடியாத ஒரு நண்பர்கள். புத்திசாலி, கடின உழைப்பாளி, சிக்கலான விஷயங்களை கூட எளிமையாக செய்யக்கூடிய ஒரு நண்பர்களாகவும் இவங்க இருப்பாங்க. மேலுமே விருச்சிக ராசியோட ராசி அதிபதி முருகனோட அவதாரமாக இருக்கார். மேலுமே இவங்க முருக வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்லது. விருச்சிக ராசியில் பொறுத்த வரைக்குமே இது ஒரு ஸ்திர ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்காரர் பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கிரன் எங்கிருப்புனோ அவங்களோட தசா புத்தி காலங்களில் கண்டம், மாரகம், கணவன் மனைவி பிரிவினை, தொழில் பாதிப்பு போன்றவைகளை எல்லாமே தருகிறார்கள். அவங்களோடு செவ்வாய் ராகு கேது சேர்க்கை பெறின் பாதிப்புகள் உறுதியாக நடைபெறும் என சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி லக்கணத்தினருக்கு சனி அதிக பாதிப்பை தரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த சனியோடு புதன் குரு சேர்க்கை பெறின் ஏதோ ஒரு வகையில் திறமை பெற்றவங்களாகவும் தரித்திரமில்லாத வாழ்க்கை வாழ்பவங்களாகவும் வாக்குமேன்மை, தெய்வ பலம் இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சிறந்து விளங்கும்படி இருப்பதையும் நடைமுறையில் காண முடியும். அதே மாதிரி இந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் இருவருமே சேர்ந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்தாங்க அப்படின்னா இந்த லக்கணக்காரர்களுக்கு அந்த கூட்டணி ராஜயோகத்தை கொடுக்குங்க. மேலுமே இந்த விருச்சிக லக்கணத்தினருக்கு இரு சுபர்கள், அதாவது சூரியனும் சந்திரனும் குபேரன் என்று சொல்லப்படும். குருவும் யோகாதிபதிகள். இவங்க ஒருவருக்கொருவர் எங்கு இருந்தாலுமே யோகத்தை தரக்கூடியவர். எனவே நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.